வந்திருக்கேன் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம 3 இம்பார்ட்டண்டான மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ESAB இந்தியா அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா குன் கேபிட்டல், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ குன் கேபிட்டல் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது மட்டும் மேனுஃபேக்சரிங் கிடையாது, உங்களுக்கு வந்து சேல்ஸ் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஜாபுக்காக அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த 3 கம்பெனியுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த 3 கம்பெனிக்கும் கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பம் இருக்க கேண்டிடேட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்பான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி JPR அப்படின்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடைக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கிரீட்டிங் ஃப்ரம் கோரல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் ஃபார் டெக்னீஷியன். ஸோ டெக்னீஷியன் அப்படின்ற ரோலுக்காக தான் ஹையர் பண்ணுறாங்க. டெக்னீஷியன் இன் த சென்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ITI, டிப்ளமா அண்ட் BE படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் டைப் வந்து பர்மனெண்ட்டான ஒரு ஜாப் வேகன்சி தான். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெஷர்ஸ் வந்து இப்போ ஹையர் பண்ணுறாங்க. எவ்வளோ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த கம்பெனியில் இப்போதைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது 10,000லேருந்து 12,000 கிராஸ் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன் இது வந்து வேரி ஆகும். அதர் பெனிஃபிட்ஸ் அப்படி வந்து பார்க்கும்போது ESI இருக்குது, PF இருக்குது, போனஸ், சப்சிடி, லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சப்சிடி லஞ்ச்னால் என்னென்னா உங்களுக்கு மினிமலான அமௌண்ட், ரொம்ப கம்மி தான், 1000க்கு 500 கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ நீங்கள் பே பண்ணாலே போதும். உங்களுக்கு லஞ்ச் வந்து அவங்களே வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு இவ்வளோ டைம் வந்து உங்களுக்கு லஞ்ச் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எல்லாமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து தெரிய வரும். ஒர்க் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. மூடக்குறிச்சி, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இதுதான் வந்து லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடியில் ரெஸ்யூம்ஸை ஷேர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் மெயில் ஐடியும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நியர்பை லொக்கேஷனில் இருக்கீங்க, நான் வந்து இன்டர்வியூ வந்து நான் டேரெக்டாக வந்து அட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷன் அப்படின்னா மூடக்குறிச்சி, ஈரோடு, ஈரோடு அப்படின்ற ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்கலாம். கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா ESAB இந்தியா அப்படின்ற நிறுவனத்துலேருந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ESAB அப்படின்றது தான் கம்பெனியோட நேமு. டெசிக்னேஷன் வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு கம்பெனி கோரல் மேனுஃபேக்சரிங்கும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. இந்த ESAB இந்தியா அப்படின்ற நிறுவனமும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப் டு 3 years வரைக்கும் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்கேன் அப்படின்னா கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 to 25 years வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ITI அண்ட் டிப்ளமா படிச்சிருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரி வந்து 12,000 சொல்லியிருக்காங்க, ஃபிக்ஸ்டு தான். இதில் வந்து இந்த குவாலிஃபிகேஷனுக்கு இவ்வளோ சேலரி அப்படிலாம் கிடையாது. 12,000 அப்படின்றத மட்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து இருகாட்டுக்கோட்டை அப்படின்ற லொக்கேஷன். டிரான்ஸ்போர்ட் வந்து தாம்பரம், பூந்தமல்லி, நெக்ஸ்ட் ஆவடி, இந்த 3 லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிக்கலாம்.
மூணாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா, நிறுவனம் என்ன அப்படின்னா, குன் கேபிட்டல் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து டைரக்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. குன் கேபிட்டல்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஷோரூமு, சர்வீஸு, சேல்ஸு, இந்த மாதிரி அவங்க வந்து குன் கேபிட்டல் அப்படின்றது ஒரு பெரிய கன்சல்டன்ட் மாதிரி. ஸோ இதில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆட்டோமோட்டிவ் கன்சல்டன்ட் வந்து பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆர்கனைசேஷன் நேம் வந்து குன் கேபிட்டல் அப்படின்றது. கம்பெனி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 30 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் கன்சல்டன்ட் அப்படின்றது தான் இதில் டெசிக்னேஷனை கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் கன்சல்டண்ட்டாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதாவது கார் சேல்ஸு, அதில் வந்து கார் சர்வீஸுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி, இந்த மாதிரி சேல்ஸ் கன்சல்டண்ட்டுக்கு என்ன ஒர்க் இருக்குமோ அதை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 0 to 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். ரிக்வயர்ட் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் குட் கம்யூனிகேஷன் வந்து வேணும். சேலரி வந்து 12,000 ப்ளஸ் இன்சென்டிவ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபில் பொறுத்த வரைக்கும். அண்ட் கன்வென்ஸ் வந்து பார்த்தா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. If already experience based on the last salary drawn. ஸோ லாஸ்ட்டு சேலரி நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான். இந்த 12,000 வந்து எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷர்ஸுக்காக 12,000 ஃபிக்ஸ்டு வந்து வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஆல்ரெடி ஒரு 15, 16, 17 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பொறுத்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் நீங்கள் வந்து கேட்கலாம். ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை லொக்கேஷன். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 நிறுவனத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.